டெல்லியில் பேரணி சென்றவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லியில் பேரணியில் ஈடுபட்டார்கள். நாடாளுமன்றம் நோக்கி சென்றவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. No. தடுப்புகளை மீறி செல்ல முயன்றவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்ட போது தடியடி ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். ரஞ்சித், தற்பொழுது டெல்லியின் நாடாளுமன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பெரும் பரபரப்பு என்பது நீடித்து வருகின்றது. ஏனென்றால் இன்று அதிகாலையிலேயே காக்ரோச் ஜனதா கட்சியினை சேர்ந்தவர்கள் டெல்லி நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவதற்கான அந்த பேரணியை தொடங்கியிருந்தார்கள். ஆனால் காவல்துறையினர் கடுமையான தடுப்புகளை போட்டிருந்ததால் அவர்களால் முன்னோக்கி செல்ல முடியாமல் ஒரே இடத்தில் அவர்கள் சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்வதற்காக உள்ளே செல்ல முற்பட்டார்கள். பொதுமக்களும் ஏராளமானோர் உள்ளே செல்ல முற்பட்டார்கள். அவர்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினார்கள். இதனால் காலையிலிருந்தே ஒரு விதமான பதற்றமான சூழல் நிலவி வந்த நிலையில் தற்பொழுது இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் தொடங்கிவிடும். அதற்கு முன்பாக நாடாளுமன்றத்தை முற்றுகையிட வேண்டும் என்பதுதான் போராட்டக்காரர்களது திட்டமாக இருக்கின்றது. எனவே அவர்கள் அந்த தடுப்புகளை மீறி செல்ல முற்பட்ட பொழுது காவல்துறையினர் தற்பொழுது தடியடி நடத்தி இருக்கிறார்கள் என்ற தகவல் என்பது வந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் டெல்லி உள்ளிட்ட தொலைபேசி இணைய பல்வேறு இடங்களில் செயல்படும் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. டெல்லி மெட்ரோ நிலையங்கள் தொடங்கி பல்வேறு இடங்களிலும் கடுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடியடி என்பது இந்த பரப்பை மேலும் அதிகரித்திருக்கிறது. டெல்லியில் பேரணி சென்றவர்கள் மீது தடியடி பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், விரிவா சொல்லுங்க. இப்பொழுது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துதான் டெல்லியில் காக்ரோச் ஜனதா கட்சியினர் போராட்டங்களை முன்வைத்து வருகின்றார்கள். தேர்வு நீ வேண்டும், கல்வித்துறை அமைச்சர் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லியில் பேரணியில் ஈடுபட்டார்கள். நாடாளுமன்றம் நோக்கி சென்றவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். தடுப்புகளை மீறி செல்ல முயன்றவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் தடியடி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கிறது. தடியடியையும் பொருட்படுத்தாமல் முன்னேறி செல்ல முயற்சி செய்தவர்களையும் அடித்து விரட்டியிருக்கிறார்கள் காவல்துறையினர். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் பேரணியொட்டி டெல்லியில் போலீசாரும் துணை ராணுவப் படையும் இணைந்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேரணியில் ஈடுபட்டோர் மீது போலீசார் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். தடுப்புகளை மீறி செல்ல முயன்றவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் உண்டானது. இதன் பிறகு போலீசார் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். தடியடியும் பொருட்படுத்தாமல் முன்னேறி செல்ல முயற்சி செய்தவர்களையும் போலீசார் அடித்து விரட்டியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், நீங்க தொடரலாம். காலையிலிருந்து எது நடக்கக்கூடாது என்று எதிர்பார்த்திருந்தோமோ அதுதான் தற்பொழுது நடந்திருக்கின்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வந்த காக்ரோச் ஜனதா கட்சியினர் மீது தற்பொழுது டெல்லி காவல்துறையினர் தடியடி என்பதை நடத்தி இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவதற்கான அந்த போராட்டத்தை அதிகாலையிலிருந்தே தொடங்கி இருந்தார்கள். கொஞ்சமாக அந்த கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் போய் வந்தது. நாடாளுமன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் 10,000த்திற்கும் அதிகமானோர் குவிய தொடங்கினார்கள். மெட்ரோ நிலையங்களை மூடுவது போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட பொதுமக்கள் ஏராளமான எண்ணிக்கையில் வந்து கொண்டே இருந்ததனால் டெல்லி காவல்துறையினரும் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி வந்தனர். இந்த நிலையில் 11 மணிக்கு மக்களவை கூட்டத்தொடர், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கக்கூடிய சூழலில் அதற்குள் எப்படியாவது நாடாளுமன்ற வளாகத்தை எட்டிவிட வேண்டும்,
அங்கு அமர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது முக்கியமான இலக்காக இருந்தது. இந்த போராட்டத்திற்கே கூட சலோ சன்செட், சன்செட் என்றால் நாடாளுமன்றம் என்ற அர்த்தம், சலோ என்றால் முன்னேறி செல்வோம் என்ற அர்த்தம். எனவே நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவது என்பதுதான் இவர்களுடைய இந்த போராட்டத்தின் அந்த அல்டிமேட் கோலாக இருந்தது. ஆனால் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான விஷயம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல 144 தடை உத்தரவு என்பது எப்பொழுதுமே அந்த நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கும். 4 பேருக்கு மேல் கூடக்கூடாது. அதுவும் கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது பிரதமர், உள்துறை அமைச்சர் போன்ற முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் வரும் பொழுது இன்னும் அந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கும். சாலை ஓரங்களில் கூட நிற்பதற்கு அனுமதி இருக்காது. ஆனால் இவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.